ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல ஆர்ஆர்பி கிளர்க் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு, ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு, அதுல கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு, எப்படி அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு கியூல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்ஆர்பி கிளர்க். ஸோ ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஐபிபிஎஸ் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கை கம்பேர் பண்றப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மாதிரி நமக்கு ப்ரிப்பேர் பண்றதுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். எதனால அப்படின்னா நமக்கு ஆர்ஆர்பில வந்து எது கிடையாது, இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து எனக்கு கிடையாது. ஸோ இங்கிலீஷ்ல வந்து நிறைய பேர் வீக்கா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து நான் செக்ஷனல் கட் ஆஃபால ஃபெயில் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, யூ கேன் கோ வித் ஆர்ஆர்பி. ஸோ ஆர்ஆர்பில நமக்கு ப்ரிலிம்ஸ்ல இங்கிலீஷ் கிடையாது, ஈஸியா என்ன பண்ணிடலாம், ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். இப்போ ரீசெண்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்ஆர்பியோட பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஓல்டு பேட்டர்ன் நமக்கு எப்படி இருந்துச்சு, அப்படின்னா எனக்கு ப்ரிலிம்ஸ்ல என்ன இருக்கும், மேத்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். மேத்ஸ்ல 40 கொஸ்டின், ரீசனிங்ல 40 கொஸ்டின், டோட்டலா எனக்கு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் எனக்கு டைம் வந்து எப்படி இருக்கும்னா ஓவராலா 45 மினிட்ஸ் இருக்கும். இன்கேஸ் நான் மேத்ஸ்ல வந்து ஒரு 20 மினிட்ஸ் யூஸ் பண்றேன், ரீசனிங்க்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா கன்சாலிடேட்டா நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டைம் வந்து நியூ பேட்டர்ன்ல என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு அதே மேத்ஸ் அதே குவான்ஸ் மட்டும்தான், அதே 40 கொஸ்டின்ஸ், அதே இங்கேயும் 40 கொஸ்டின்ஸ் தான். பட் எனக்கு டைமிங் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மேத்ஸ்ல ஒரு 20 மினிட்ஸும், ரீசனிங்க்கு 25 மினிட்ஸும், டோட்டலா 45 மினிட்ஸ் தான். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. பட் எனக்கு டைம் வந்து செக்ஷனல் டைமிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா மேத்ஸ்ல இன்கேஸ் எனக்கு 40 கொஸ்டினுமே தெரிஞ்சிருந்தாலும் நான் என்ன பண்ணணும், 20 நிமிஷத்துல போட்டாகணும். அதே இது பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஸ்டின்ஸே தெரியல அப்படின்னா 25 நிமிஷம் நான் சும்மா தான் இருக்கணும், ஓகேவா? சோ இதுதான் எனக்கு டைமிங் வரதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் இந்த டைம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செக்ஷனல் டைமிங் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. சோ we have to go with that. அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மாடல் டெஸ்ட் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். சோ லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நம்ம தமிழ்நாடுக்கு வந்து எவ்வளவு கட் ஆஃப் அலாட் பண்ணியிருந்தாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 60 பிளஸ், ஓகேவா? எந்த கேட்டகரியா இருந்தாலுமே நம்ம ஒரு 60 பிளஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி இருந்தது. மெயின்ஸ்க்கு வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லா கேட்டகரியும் வச்சு பார்க்குறப்போ அரௌண்ட் 50 to 60. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்னோட கட் ஆஃப் ரேட்ஸ் இருந்தது. அப்போ ஒரு 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது ஆர்ஆர்பியோட கொஸ்டின் பேட்டர்னுக்கு எனக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இந்த இயரும் எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்க போகுது ஆர்ஆர்பி எக்ஸாம். அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்கு. சோ லாஸ்ட் இயர் ரீசனிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எந்த டாபிக் எல்லாம் ப்ரிலிம்ஸ் லெவல்ல கவர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ப்ரிலிம்ஸ் லெவல்ல எதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? என்ன அப்படின்னா எனக்கு பசில், யூஸ்வலாவே ரீசனிங் அப்படின்னாலே பசில் மட்டும்தான். பசில்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு லீனியர் சீட்டிங், ஓகே, ஒரு 5 பேர் 6 பேர் ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து எனக்கு ஒண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நார்த் ஃபேசிங் வச்சு இத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு லீனியர் பசில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பசில் என்ன அப்படின்னா அன்சர்டைன் நம்பர். சோ எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னே தெரியல, n number of people, அந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த பசில் வந்து என்னன்னா ஃப்ளோர் பேஸ்டும் கொடுத்திருக்காங்க, எனக்கு ஃபிளாட் பேஸ்டும் கொடுத்திருக்காங்க, ஓகேவா? சோ இந்த ஃப்ளோர் ஃபிளாட் பேஸ் பண்ண பசில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 7 பேரை வச்சு கம்பேர் பண்ற பசில், கம்பேரிஷன் பசிலும் கேட்டிருக்காங்க, கம்பேரிசன் பசிலும் எனக்கு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு பசில்ல மட்டுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 4 செட் கேட்டாங்க. அப்போ 4 5 20 क्वेश्चंस வந்து எனக்கு பசில்ல மட்டுமே வந்துருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்இக்வாலிட்டி, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். இன்இக்வாலிட்டில எத்தனை கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3 கொஸ்டின், அரௌண்ட் 3, ஓகே? சோ எல்லா ஷிஃப்ட்டையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்க்கறப்போ இன்இக்வாலிட்டில ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிலோகிசம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ். அடுத்து கோடிங் டீகோடிங் இருக்குது இல்லையா, அது நம்பர் பேஸ்டு கோடிங், நம்பர் பேஸ் பண்ண கோடிங் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனிங்ஃபுல் வேர்டு, இந்த வேர்ட்ல வந்து ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி வேர்ட் பேஸ்டா கேட்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகைன் ஆல்பா நியூமெரிக் சீரீஸ், ஆல்பா நியூமெரிக் சீரீஸ்ல இருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. அது மாதிரி ஆட் ஒன் அவுட்டும் எனக்கு கொஸ்டினா இருந்திருக்கு. அப்போ ஓவராலா இந்த 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எனக்கு லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸா இருந்தது. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஈஸி தான், மாடரேட் கூட கிடையாது, ஈஸி தான். ஓகேவா? அடுத்து மேத்ஸ். மேத்ஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சாலே போதும், அரௌண்ட் 15 கொஸ்டின்ஸ் மினிமம் என்ன பண்ணிடலாம், ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்து நம்பர் சீரிஸ். எனக்கு நம்பர் சீரிஸ் எப்படி கேட்பாங்க, எய்தர் மிஸ்ஸிங் நம்பரா இருக்கலாம் இல்லைன்னா ராங் நம்பரா இருக்கலாம். அதுல இருந்து கண்டிப்பா எனக்கு ஒரு 5 கொஸ்டின் வரப்போகுது. அடுத்து பார்த்தோம்னா அரித்மெட்டிக் சம்ஸ். அரித்மெட்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, ஏஜஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, மென்சுரேஷன்ல இருந்து ஒரு சில சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டிருக்காங்க. அரௌண்ட் 13 to 15 கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து எனக்கு வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கேட்பாங்க, டிஐ, டேட்டா இன்டர்பிரேஷன். ஒன்னு வந்து கிராஃப் வச்சு, லீனியர் கிராஃப், லைன் கிராஃப் வச்சு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு வந்து டேபிள் வச்சு, டேபிளர் ஃபார்ம்ல டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப இதுலயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, 10 கொஸ்டின் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலா 40 கொஸ்டின்ஸ் எனக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓவராலா லாஸ்ட் இயர்ல மேத்ஸ்க்கு வந்து என்ன கேட்டகரி டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஈஸி டு மாடரேட் தான், டிஃபிகல்ட்டி வரல, ஈஸி டு மாடரேட் மட்டும்தான். ஓகேவா? சோ மேபி பார்த்தோம்னா இந்த டிஏ வேணா நமக்கு குழப்பற மாதிரி இருக்கலாம். மற்றபடி ஓவராலா பாக்குறப்போ எனக்கு லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி கிளர்க் வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் இருந்திருக்கு. கட் ஆஃபுமே எப்படி இருந்திருக்கு, ரொம்ப கரெக்டா ஆப்டா நமக்கு எடுக்கிற மாதிரி தான் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. சோ இந்த இயரும் எப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா இந்த ஒரு பேசிஸ்ல தான் இருக்க போகுது. பட் ஸ்டில் வி ஹேவ் செக்ஷனல் டைமிங், அது ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் நமக்கு. பட் அதே சிலபஸ், அதே டாபிக்ஸ் நமக்கு அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா செக்ஷனல் டைமிங் மட்டும் நம்ம அடிஷனலா பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. சோ இந்த இயர் கட் ஆஃப் வந்து எதை பொறுத்து இருக்க போகுது? சோ யூசுவலாவே கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதை வச்சு அந்த மெயின் ஃபேக்டர்ஸ், கட் ஆஃப் டிசைட் பண்ணக்கூடிய மெயின் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய வேகன்சியை பொறுத்து எனக்கு கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி எவ்வளவு பேர் வந்து அப்ளை பண்றாங்க, ஆஸ்பிரன்ஸோட கவுண்ட் பொறுத்து, நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் பொறுத்து எனக்கு என்ன ஆகும், என்னோட வேகன்சி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் இருக்கக்கூடிய, ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியை பொறுத்து, கொஸ்டினோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியை பொறுத்து எனக்கு என்ன ஆகும்னா கொஸ்டின் வந்து கட் ஆஃப் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப எனக்கு கட் ஆஃப் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து 3 தான். ஒன்னு எனக்கு வேகன்சி, இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பிரன்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அப்பியர் ஆகுறாங்க, ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து எனக்கு கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் மெயின்ஸ் சொல்லி எடுத்துட்டா நமக்கு என்ன டாபிக்ஸ்லாம் வரும், கண்டிப்பா இங்கிலீஷ் வந்துரும், ரீசனிங் வந்துரும், ஜெனரல் அவேர்னஸ் வந்துரும், மேத்ஸ் வந்துரும், இங்கிலீஷ் வந்துரும், கம்ப்யூட்டர் வந்துரும். அப்ப லாஸ்ட் இயர் எனக்கு கம்ப்யூட்டர்ல எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? சோ லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர்ல, இப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா நம்ம என்ன மட்டும் பார்த்தா போதும்னா ஒரு சில இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கு, அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் ஏரியா இருக்கு. சோ அந்த ஏரியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், அது ரிப்பீட்டடா கேட்கற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சமா ஹார்ட் ஒர்க் போட்டாலே போதும், என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம கம்ப்யூட்டர்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சோ லாஸ்ட் இயர் எந்த ஏரியால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மெமரி பேஸ் பண்ணி லைக் RAM, ROM, அது பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த மெமரி வந்து நான் volatile அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த KB, GB, டெராபைட், ஜிகாபைட், கிலோபைட் அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ பைட், பிட், இதுலலாம் எதுக்கு வந்து வேல்யூ அதிகம், எந்த ஆர்டர்ல நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தி மெமரி கெபாசிட்டி, அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்றாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர், கண்டிப்பா இதுல இருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லா எக்ஸாம்லயுமே இருக்கும். ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்றாங்க. ஓகேவா? அடுத்து ஷார்ட்கட் கீஸ், இதுவுமே இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏரியா. ஷார்ட்கட் கீஸ்ல இருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்றாங்க. அது மாதிரி ஆபரேட்டிங் சிஸ்டம், ஏதாவது ஒரு 4 பேரை கொடுத்துட்டு
இதுல எது வந்து எனக்கு ஓஎஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? சோ ஓஎஸ்ல இருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோடம், இது பேஸ் பண்ணி எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேசர், பிரிண்டர். ஓகேவா? யூஸ்வலா பிரிண்டர்னு சொல்லிக்கலாம். பிரிண்டர் பேஸ் பண்ணி எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா எனக்கு ஸ்டாண்டர்டா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சோ இந்த டாபிக் எல்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணேன் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ். சோ ஓவராலா இதுக்கு அவங்க என்ன கேட்டகரியில வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னா ஈஸி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து மெயின்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் எக்ஸாம். இங்கிலீஷ் செக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு ஆர்சி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது பேராஜம்பிள் மாதிரியே சென்டென்ஸ்ல கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபில்லர்ஸ் யூசுவலாவே மெயின்ஸ்னா டபுள் ஃபில்லர் தான், பட் இந்த டைம் இது வந்து சிங்கிள் ஃபில்லர். ஆர்ஆர்பி மெயின்ஸ்ல லாஸ்ட் இயர் சிங்கிள் ஃபில்லர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து 5 கொஸ்டின்ஸ். பேராஜம்பிள் யூசுவலா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வெர்ப்ஸ் பேஸ் பண்ணி காலம் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ். ஓகேவா? எரர் ஸ்பாட்டிங் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வேர்ட் ஸ்வாப் வந்து எனக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஓவராலா எனக்கு 40 கொஸ்டின். இதை வந்து எந்த கேட்டகரியில ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேட்டகரி டிஃபிகல்ட்டி லெவல வந்து சூஸ் பண்றாங்க. எல்லா டாபிக்குமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஓகேவா? அடுத்து ஜிகே ஜெனரல் அவேர்னஸ்ல எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் G20 மீட்டிங் நடந்தது. ஸோ G20 ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேஷனல் பார்க் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து FIFA வேர்ல்ட் கப் நடந்துச்சா, விமனோட FIFA வேர்ல்ட் கப் நடந்துச்சு. ஸோ அந்த FIFA வேர்ல்ட் கப் வச்சு என்ன பண்ணாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்ப இந்த இயர் என்ன கேட்கலாம், கண்டிப்பா ஒலிம்பிக்ஸ் வச்சு கேட்கலாம், பட்ஜெட் வச்சு கேட்கலாம், இன்ட்ரீம் பட்ஜெட் வச்சு கேட்கலாம், யூனியன் பட்ஜெட் வச்சு கேட்கலாம், எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கார் அவார்ட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆஸ்கார் அவார்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இயர் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரஷ்யா மீட் பண்ணாரு. சோ அதுல என்ன சான்சஸ் எல்லாம் இருக்கு, என்ன ஒரு டைஸ் எல்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சு இந்த இயர் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேங்கோட எம்டி சிஇஓ சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் ஓரியன்டா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் ரிலேட்டடா, பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, பிரிக்ஸ் கமிட்டி, அந்த பிரிக்ஸ் ரிலேட்டடா எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் எதெல்லாம் ட்ரெண்ட்ல இருந்துச்சோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இயர் எனக்கு எதெல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கு, ஜான்ல இருந்து எடுத்து பார்த்தேன்னா எடுத்த உடனே எனக்கு பட்ஜெட் தான் எனக்கு ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டா எனக்கு ஒலிம்பிக் ரொம்ப இதா இருக்கு, விம்பிள்டன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், அதுல இருந்து கேட்பாங்க. அடுத்து மோடி வந்து ரஷ்யாவை மீட் பண்ணதை பத்தி அதை வச்சு கேட்கலாம். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டாபிக் வைஸா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போறது, எப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு குவான்ஸ்ல எந்த மாதிரியான டிஏ எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு லைன் கிராஃப் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டிஏ கேட்டிருக்காங்க. அதுல 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. இத வந்து எந்த கேட்டகரி அப்படின்னா மாடரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாடரேட் லெவல்ல லைன் கிராஃப் இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து டேபிளர் ஃபார்ம்ல எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஏ கேட்டிருக்காங்க. 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த ஃபிளைட், பிசினஸ் எக்கனாமி, அதாவது டேபிளர் ஃபார்மட்ல எனக்கு வந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இந்த டேபிள் டிஏ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஓகேவா? சோ டிஃபிகல்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில எனக்கு கொடுத்திருக்காங்க. கேஸ்லெட் பேஸ் பண்ணி எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து மாடரேட், ஈஸி டு மாடரேட் தான். அப்ப எனக்கு இந்த ஒரு 6 தவிர நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு 6ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ஆவது ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த ஒரு 3ல அட்லீஸ்ட் 1 or 2 ஆவது நான் ட்ரை பண்ணிருக்கலாம். ஓகேவா? சோ இத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டிஏ மொத்தமா 15 கொஸ்டின்ஸ். அது எப்படின்றத மேல பார்த்துட்டோம். அரித்மெட்டிக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட லெவல் எனக்கு மாடரேட். ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, சோ அதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவுமே எனக்கு மாடரேட் லெவல்ல தான் இருக்கு. அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் இல்லாம அப்ராக்சிமேஷன்ல எனக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவுமே மாடரேட்ல தான் இருக்கு. டேட்டா சஃபிஷியன்சி அதுல ஒரு 2 கொஸ்டின், ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கு. மிஸ்ஸிங் நம்பர்
மிஸ்ஸிங் நம்பர் வந்து 5 கேட்டிருக்காங்க. அதுவுமே எனக்கு ஈஸி டு மாடரேட் தான். அப்ப டோட்டலா 40 கொஸ்டின்ஸ் எனக்கு எந்த கேட்டகரி அப்படின்னா ஓவராலா நம்ம மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 40ல அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு 20யாவது போடுற மாதிரி இருந்திருக்கணும். சோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரீசனிங் மட்டும் இருக்கா மெயின்ஸ்ல லாஸ்ட் இயர். ரீசனிங்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. சிலோபிசம்ல இருந்து எனக்கு 3-4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் பேஸ் பண்ணி எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ல இருந்து எனக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. 2 to 3 ஓகேவா? மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். கோடிங் டீகோடிங்ல இருந்து எனக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பசில்ல வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அன்லீனியர் இருக்குது இல்லையா? சோ அதுல வந்து லீனியர்ல சர்டைன் நம்பர் அன்சர்டைன் நம்பர்ல இருந்து ஒரு பசில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கிறப்ப. சோ ஓவரால் 40 கொஸ்டின்ஸ் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மாடரேட்டா இருக்கு. அப்போ எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க்ல ப்ரிலிம்ஸ் கம்பேர் பண்றப்போ மெயின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு மாடரேட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கு. மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலுக்கு மிட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ ப்ரிலிம்ஸ் ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கு. மெயின்ஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு டஃபா இருந்திருக்கு. சோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப எனக்கு இந்த இயர் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. இதே லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. மோரோவர் எப்படி இருக்க போகுது, நம்மளோட ப்ரிப்பரேஷனை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸி டு மாடரேட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இது ஆர்ஆர்பி அப்படிங்கிறதுனால நமக்கு மாடரேட் தாண்டி டிஃபிகல்ட் அப்படிங்கிற ஒரு லெவல்ல கொஸ்டின்ஸ் இருக்க போறது இல்ல. ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம். நம்ம டார்கெட் இப்போதைக்கு நம்ம கையில இருக்கிற ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியா பாஸ் பண்றது தான். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மெயின்ஸ் வந்து எஃபர்ட் போட்டு படிச்சிடலாம். சோ கையில இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது. டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் போட்டு பார்த்துடணும். அதே மாதிரி மெயின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டாபிக் வைஸா கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? சோ இந்த இயர் ஆர்ஆர்பில வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பி ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ற ஒரு எக்ஸாம். இந்த சான்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது. ஓகேவா? சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வந்து பூஸ்ட் அப் பண்ணணும். If you have any doubts, you can ask me. Hope the session is useful and thank you for watching.